நாருமநாதன் இல்லாமல் நான் நெல்லையில் கலந்து கொள்கிற சொல்லுங்க தோழர். அவர் மாற்று இதில் பிரதிநிதியாக இருக்கிறாரு. சரி, நாருமநாதன் இல்லாத ஒரு மாவட்ட மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். அநேகமாக நெல்லையில் நடக்கக்கூடிய அல்லது நான் நெல்லைக்கு வருவதாக இருந்தால் அது நாருமநாதன் அழைத்து தான் நான் வந்திருக்கிறேன். இதுவரை வேறு எந்த இலக்கிய அமைப்புகளும் பொதுவாக என்னை அழைத்ததில்லை. இந்த விருதுக்கு அப்புறம் பாராட்டுன்னு கூப்பிட்டதெல்லாம் வேற. ஆனால் அதற்கு முன்பு வரை ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு அவன் அழைத்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்படி அவன் இல்லாமல் நடக்கக்கூடிய இந்த மாவட்ட மாநாடு என்பது உண்மையிலேயே ஒரு மனதிற்கு ஒரு மிகப்பெரிய சுமையாகத்தான் இருக்குது. காலையில் பஸ்ஸில் வரும்போது அந்த சிந்தனை தான் ஓடிச்சு. இந்த புத்தகத்தை பார்த்தவுடனும் அதே தான் ஓடிச்சு. அதனால் எனக்கு உண்மையாக இந்த பேனரை பார்க்கும்போது தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ இந்த பேனரை வடிவமைத்தவர்கள் அல்லது இதை செய்தவர்கள் அப்படி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய மாநில மாநாட்டினுடைய முழக்கம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அரமண எழுக. இந்த இரண்டுக்கும் பொருத்தமான படத்தை வச்ச மாதிரி இருக்கு. இங்கே பாலஸ்தீன படம் அந்த வெறுப்பின் கொற்றத்தை நாம் வீழ்த்த வேண்டும் என்று உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறோம். நாம இல்லை, இன்னும் சொல்ல போனால் மேற்கத்திய நாடு இஸ்ரேல் உட்பட அனைத்து நாடுகளிலும் அதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய, அந்த யுத்தத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வெறுப்பின் கொற்றம் அந்த இடம் மட்டும் இல்லை, அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். அதே போல தான் அன்பே அறம் கரெக்டாக நாருமநாதனை வச்சிருப்பாரு. எவ்வளோ அழகாக திட்டமிட்டு தான் வச்சாரா. ரைட், உண்மையிலேயே நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும். சரி, நம்முடைய ஒவ்வொரு மாநில மாநாட்டிலும் நாம் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம். தோழர்களுக்கு நினைவிருந்தால் திருப்பூர் மாநில மாநாடு தொடங்கி முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுப்போம், மனிதர்ம தந்திரத்தை முறியடிப்போம், இதுதான் திருப்பூரினுடைய முழக்கம். அதற்கு அடுத்த மாநாட்டில் காவியற்ற தமிழகம், சாதியற்ற தமிழர், இதுதான் அடுத்த மாநாட்டினுடைய முழக்கம். இப்போது நாம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அரமண எழுக. ஒரு பண்பாட்டு தளத்தில், ஒரு கருத்தியல் தளத்தில், ஒரு கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பு எப்படி தங்களுடைய கருத்தியல்களை, கருத்து பிரச்சாரத்தை எந்தெந்த வழிகளில் கொண்டு செல்ல வேண்டுமோ அந்தந்த வழிகளில் கொண்டு செல்வதற்கான மிக விரிந்து பரந்த ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த முழக்கங்களை மாநில குழு திட்டமிடுகிறது. ஆனால் உண்மையில் இந்த மாநில குழு முழங்குகிற அல்லது ஏற்படுத்துகிற இந்த முழக்கங்கள் அந்த மாநில மாநாட்டோடு பறந்து விடுகிறது. எத்தனை கூட்டங்களை நாம் முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுப்போம் என்று சொல்லி நம்முடைய கிளைகளில் நாம் எத்தனை கூட்டங்களை நடத்தியிருப்போம், நம்முடைய மாவட்டத்தில் நாம் எத்தனை கூட்டங்களை நடத்தியிருப்போம். முதலில் நமக்கு முற்போக்கு தமிழ் மரபு என்றால் என்ன என்கிற புரிதல் இருக்கிறதா? ஏன் லார்ட் டிஸ்லார் என்கிற ஒரு மேற்கத்திய அறிஞர் சொல்கிறார், இனி வரும் மோதல்கள் பொருளாதார காரணங்களுக்காக இருக்காது, அது பண்பாட்டு காரணங்களுக்காக இருக்கும் என்று சொல்கிறார். நீங்கள் அடிப்படையில் பொருளாதாரம் தான், ஆனால் பண்பாட்டு காரணங்களுக்காகத்தான் இப்போது வரை போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பண்பாட்டு போராட்டத்தில் யார் மக்கள் மனங்களை வெற்றி கொள்கிறார்களோ அவர்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள், அவர்கள் பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். அப்போ யோசித்து பார்த்தால் மக்கள் மனங்களை கைப்பற்றுவதற்கு நம்மிடம் ஆயுதங்களே இல்லையா?
மக்கள் மனங்களை கைப்பற்றுவதற்கு நம்மிடம் திட்டங்களே இல்லையா? நம்மிடம் தந்திரங்களே இல்லையா? நாம் யோசிக்க வேண்டும். நாம் கிளை நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம், என்ன நோக்கத்தோடு நடத்துகிறோம்? நமக்கு ஒரு இலக்கு வேணும்ல. ஒரு வருஷம் முழுக்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து நாற்காலியை தேய்ச்சா கூட ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றாங்களே, அடுத்து ஒரு ப்ரொமோஷன் வந்துடுதில்ல. அப்போ நாம் நம்முடைய கிளைகளை நடத்தும் போது நாம் நம்மளை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒரு ஸ்தாபன மாநாடு என்பது நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கும் சுய விமர்சனம் செய்து கொள்வதற்குமான மாநாடு. இது வெறுமன ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்து கொண்டு பாராட்டி கொண்டே போவதல்ல. அப்படி நாம் சுய விமர்சனத்தோடு பார்த்தால் நாம் முற்போக்கு தமிழ் மரபை முன்னெடுத்திருக்கிறோமா? நாம் எத்தனை இளைஞர்களிடம் சென்று பேசியிருக்கிறோம்? எத்தனை இளைஞர்களை நம்முடைய அமைப்புகளுக்கு கொண்டு வந்திருக்கிறோம்? நாம் பெண்கள் கிளை தொடங்கலாம் என்று மாநில குழு வழிகாட்டி இருக்கிறது. மாணவர் கிளை தொடங்கலாம் என்று மாநில குழு வழிகாட்டி இருக்கிறது. இவ்வளவு பெரிய மாவட்டத்தில் நம்மால் ஒரு பெண்கள் கிளை தொடங்க முடியாதா? ஒரு மாணவர் கிளை தொடங்க முடியாதா? அப்போ நம்முடைய இலக்கு என்ன என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம் அதை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? இப்போ நமக்கு முதல்ல ஒரு தெளிவு வேண்டியது. எது முற்போக்கு தமிழ் மரபு என்று நமக்கு ஒரு தெளிவு வேண்டியது இருக்கிறது. நாம் முற்போக்கு தமிழ் மரபு என்று யாரை சொல்கிறோம்? ஏன் முற்போக்கு தமிழ் மரபு என்று பிரித்து பார்க்கிறோம்? இன்றைக்கு போன ஆண்டு 1924 செப்டம்பர் 20 ஜான் மார்ஷல் என்கிற சிந்துவெளி அகழ்வாய்வை செய்த ஆங்கிலேய அதிகாரி அவர் எழுதுகிறார், இங்கே சிந்துவெளியில் ஆரியர் நாகரிகத்தை தாண்டிய ஒரு தொன்மையான நாகரிகத்தின் சுவடுகள் இங்கே இருக்கின்றன என்று எழுதுகிறார். அதனுடைய நூற்றாண்டை மாநில குழு கொண்டாட சொல்லியது. இங்கே நடத்தணும். நார்மலாக பேசினார். நான் சொல்கிறது என்னென்னா, மாவட்ட அளவில் டோக்கனாக ஒரு அடையாளபூர்வமாக ஒரு நிகழ்ச்சி அல்ல, எல்லா கிளைகளும் அதை நடத்தியிருக்க வேண்டும். ஆர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் அவருடைய 40 ஆண்டு கால உழைப்பின் விளைவாக அவர் நிரூபித்திருக்கிறார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இதுவரை வரலாற்று ஆய்வாளர்கள் இந்தியாவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லோரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆரிய நாகரீகம்தான் இந்தியாவினுடைய தொன்மையான நாகரீகம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். கீழடி கண்டுபிடித்த பிறகு, கீழடி அகழாய்வு நடத்திய பிறகு அதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அதனுடைய கால நிர்ணயம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பிறகு ரோமிலா தாப்பர் போன்ற வரலாற்றியலாளர்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறவங்க இந்தியாவின் வரலாற்றை தெற்கிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார். எப்போ இது சொன்னது 2017 அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அதிலிருந்தும் நாம் முன்னேறி இருக்கிறோம், கீழடியிலிருந்து முன்னேறி இருக்கிறோம். நாம் வாளை கண்டுபிடித்திருக்கிறோம், இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம். நீங்கள் உலக அளவில் எகிப்தில் மட்டும்தான் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பினால் செய்யப்பட்ட பொருள் கிடைத்திருக்கிறது. 3500 தான். நமக்கு இங்கே 5000 ஆண்டு காலம். அதுவும் மிகவும் செய்நேர்த்தியும் கலை நயமும் கொண்ட இரும்பு பொருள். அப்போ செய்நேர்த்தியும் கலை நயமும் எப்போ வரும்? எடுத்த உடனே இரும்பை கண்டுபிடிச்ச உடனே நம்மளால் வந்துடுமா? அப்போ அதற்கு முன்பாகவே இரும்பை பழக்கி இருக்கிறோம். நாம் இரும்போடு நாம் வேலை செய்திருக்கிறோம். இப்போ இதுதானே முக்கியம். இதைத்தானே நாம் வேதத்திற்கு மாற்றாக, நீங்கள் யாரெல்லாம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் அவர்கள் நாத்திகர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். வேத மறுப்பாளர்கள் யாரெல்லாம் வேத மறுப்பாளர்களோ அவர்கள் பூரா நாத்திகர்கள் என்றுதான் வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற அல்லது வேதத்தை முன்வைத்து அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய வலதுசாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நாம் யாரையெல்லாம் எடுக்க முடியும்? நம்முடைய சித்தர்கள் வேத மறுப்பாளர்கள். அவர்கள் நம்முடைய மரபினுடைய தமிழ் மரபினுடைய அல்லது முற்போக்கு மரபினுடைய முன்னோடிகள்.
வள்ளலார் சாதி மதம் எனும் பேய் என பிடியாது இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே, அந்த வள்ளலார் நம்முடைய முன்னோடி இல்லையா? அவரை நாம் பிடித்திருக்க வேண்டாமா? அவரை நாம் கீழே வரைக்கும் கொண்டு போயிருக்கணும்ல. ரொம்ப சாதாரணமாக நம்முடைய கவர்னர் சொல்லிட்டு போகிறாரு, அவர் சனாதனவாதி என்று சொல்லிட்டு போகிறார். ஏன் சொல்ல முடிகிறது? ஏனென்றால் சனாதனம் என்றால் என்ன என்பதை குறித்தே நமக்கு சில புரிதல் தேவை இருக்கிறது. எது சனாதனம்? ஏன் சனாதன ஒழிப்பு என்றால் இந்தியா முழுக்க கேஸ் போடுறான். இன்றைக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம், நம்முடைய அமைப்பின் பொதுச் செயலாளர் மீதும் மாநில தலைவர் மீதும் பல மாநிலங்களில் வழக்கு இருக்கிறது. இதற்கு இந்த சனாதன ஒழிப்பு மாநாடு நாம் நடத்தியதற்காக. நாம் சில வகைகளில் அதை உதயநிதி ஸ்டாலின் அவரை அழைத்ததினால் அவர் அகில இந்திய புகழ் பெற்றுட்டு போயிட்டார். அவர் அதுவரை மாநிலத்தில் மட்டும் தெரிந்தவராக இருந்தவர், அவருக்கு அகில இந்திய புகழ் கிடைச்சிருச்சு. அது மட்டுமல்ல, அப்போ சனாதனம் என்றால் என்ன என்பதை குறித்து நமக்கு ஒரு புரிதல் தேவை இருக்கிறது. இப்போ தேவரபுரான் பேசும்போதும் இளம்பரை அக்கா பேசும்போதும் சொன்னார்கள், ஏன் பெண்ணின் பெயருக்கு பின்னால் ஒரு ஆணின் பெயரை சேர்க்கிறீர்கள் என்று சொன்னார். ஏன் சேர்க்கிறோம்? நம்ம யோசிச்சிருக்கிறோமா? வர்ணாசிரம தர்மத்தில் எழுதியிருக்கிறார், நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிற 75% வாழ்க்கை நடைமுறை பூராவும் சனாதன தர்மத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது. நமக்கு அது தெரியாது. நம்மை அறியாமலேயே நம்மை கடைபிடிப்பது வைப்பதுதான் பார்ப்பனிய தந்திரம். நம்மை அறியாமலேயே நாம் அவனுக்கு சேவை செய்வதுதான் பார்ப்பனிய தந்திரம், அல்லது சேவை செய்ய வைப்பதுதான் பார்ப்பனிய தந்திரம். அது குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் அல்லவா? வர்ணாசிரம தர்மத்தில் ஒரு பகுதியில் இருக்கு. வர்ணாசிரம தர்மம் தமிழில் கிடைக்குது, எல்லாரும் படிக்கலாம். நீங்கள் படித்தால் பெண் என்று ஒரு பகுதி இருக்கிறது, பெண்ணை குறித்து ஒரு பகுதி இருக்கு. ஒரு 180 கிட்ட அத்தியாயம் இல்லை, மணிமொழிகள் மாறி போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொன்று 4 வரி தான் இருக்கும். அதை பூரா படித்தால் முதலில் பெண்கள் செருப்பை கழட்டி அடிப்பார்கள். பெண்களை குறித்து அத்தனை இழிவான கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடியது வர்ணாசிரம தர்மம். ஆனால் இன்று அப்படி ஒரு விஷயத்தை பேசினாலே பெண்களை கொண்டே வழக்கு போட வைக்கிறாங்க. திருமாவளவன் ஒரு இடத்துல பேசினார், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். பேசியவுடன் ஆங்காங்கே வழக்கு போட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு வலதுசாரிகள் தங்களுடைய கருத்தியலை கீழே வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். நாம் அந்த கருத்தியலை நாம் மறுப்பதற்கோ அல்லது அதற்கு மாற்று கருத்தியலை உருவாக்குவதற்கோ தயாரில்லாத காரணத்தினால் நாம் வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பவர்களாக நிற்கிறோம். நம்ம வேடிக்கை பார்த்து ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு, 2 அணியும் விளையாடுனா தானே அது பேர் போட்டி. ஒரு அணி மட்டும்தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, அவர் மட்டும்தான் கோல் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நாம் அந்த மைதானத்தை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐயோ இப்படி நடந்துருச்சு, அடடா இப்படி நடக்கலாமா, இது பெரிய அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு ஜென்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கும்பலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகள், நான் யாரையும் தப்பா சொல்லலை. அந்த குழந்தைகள் எல்லாம் நமது வீட்டு குழந்தைகள். ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த அரசியலற்ற குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் நம்முடைய வீட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய குழந்தைகள். நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கே நாம் அரசியலை சொல்லிக் கொடுக்க, நம்முடைய அரசியலும் கூட வேண்டாம், நாம் அரசியலை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர் எங்கே போய் நிற்பாங்கிறது இருக்குல்ல. இப்படித்தான் விஜய் மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட போய் நிற்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் ரொம்ப கவலைப்படணும். இத்தனை பேர் இறந்ததற்கு பிறகும் கூட ஒரு பெண் பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்குன்றாங்க. என் பிள்ளை போனால் கூட பரவாயில்லைன்னு இன்னொரு அம்மா சொல்லுது. என்ன நடக்கிறது? ஒரு காலத்தில் தமிழ் சமூகம் அறிவு சமூகமாக இருந்ததற்கான ஆதாரங்கள் நம்முடைய இலக்கியங்களே சொல்லிக்கிட்டு இருக்கு. நம்முடைய இலக்கியங்கள் சொல்லுது. நீங்க தொல்காப்பியத்தில் இந்த உலகம் எதனால் ஆனது என்று தொல்காப்பியம் சொல்கிறது. எப்போ? 4000 வருஷத்துக்கு முன்னாடி. 4000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியலினுடைய நிலை என்னன்னு யோசிச்சு பாருங்க. எப்போது நாம் இந்த உலகம் நிலம், நீர், காற்று, விசும்பு
இவற்றால் ஆனது என்று 5 மூலகங்களால் ஆனது என்று எப்போது அறிவியல் பூர்வமாக நிரூபித்தோம் என்று யோசித்து பார்த்தால் தொல்காப்பியம் இந்த 5 மூலகங்கள் ஆனதே உலகு என்று சொல்கிறார். 4000 வருஷத்துக்கு முன்னாடி அன்று தொடங்கி வள்ளுவரை களவாடுகிறார்கள். அகஸ்தியர் என்னுடைய ஆள் என்று அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க, சம்பந்தமில்லாத ஆள. அகஸ்தியர் என்ற பெயரே கிபி 4ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை கிடையாது, எந்த இலக்கியத்திலும் இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். மிக முக்கியமானது அதுதான் நாம் கவலைப்பட வேண்டிய. ஏனென்றால் மாற்று கருத்துகளுக்கான இடத்தை நாம் கொடுக்கவில்லை, நாம் அதை குறித்து படிக்கவில்லை, நாம் ஆய்வு செய்யவில்லை, நாம் நம்முடைய படைப்புகளை உருவாக்கவில்லை. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொல்கிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு கருத்து! அதுதான் அன்பு, அதுதான் அறம். எது அன்பே அறம், அதுதான் அன்புன்னு அறமும். நீங்கள் இதை எல்லாவற்றுமே சொல்ல முடியும். அன்பே அறம்னா அது ஏதோ சிபிஎம் கட்சியினுடைய கொள்கை இல்லை, அல்லது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தமே உருவாக்கியதில்லை. அன்பே அறம் என்பது மனித குலத்திற்கு உரியது, மனித குலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரிடம் சொல்ல வேண்டியது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அவர் சொல்கிறார். ஏன் எல்லா உயிருக்கும்? அதைத்தான் அம்பேத்கர் சமீப காலம் அவர் இருந்த காலத்தில் சொன்னார். ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு மதிப்பு, அது சமமான மதிப்பு வேண்டும் என்று சொன்னார். நாம சாதியை எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள்? உடலின் வழியாக பிரிக்கிறார்கள், அறிவின் வழியாக இல்லை. அறிவின் வழியாக பிரித்தால் கவின் கணேசை கொண்டிருக்க கூடாது, அது உடலாகத்தான் பார்க்குறாங்க. இந்த உடல் ஏற்கனவே சமூகத்தில் பிரிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட உடலிலிருந்து வந்த உடல், எனவே அது சம மதிப்பு அற்றது. அம்பேத்கர் சொல்கிறார் ஒவ்வொரு உடலும் சமமான மதிப்புடையவர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளையே அவர் செலவழித்தார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை நம்மால வெற்றி பெற முடியவில்லை. யோசித்து பாருங்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்ற, எல்லா உயிரும் சமமானது என்று ஒருத்தன் சொல்லிட்டு போயிருக்கிறான்னா அவன் நம்ம ஆளு, அவன் தான் முற்போக்கு தமிழ் மரபு. அதே திருவள்ளுவரிடம் முரண்பாடுகள் இல்லையா? இருக்கட்டும். ஏன் பாரதியிடம் முரண்பாடு இல்லையா? பாரதியை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆரிய தர்மம் தலை தோங்க வேண்டும் என்று சொல்றாரு பாரதியார். வாஞ்சிநாதன் சுட்டுக் கொண்ட போது அவர் என்ன சொல்றாரு? ஆரிய தர்மத்தை நிலைநிறுத்தவே இந்த பஞ்சமனை, யார பஞ்சமன்னா தாழ்த்தப்பட்ட யார் ஜார்ஜ் மன்னரை சொல்றார், கடிதத்தில் எழுதி வச்சிருக்கார். முரண்பாடுகள் இல்லையா? இருக்கு. எல்லா முரண்பாடுகளுடன் நாம் அவர்களுடைய முற்போக்கு மரபுகளை நாம் எடுத்து செல்ல வேண்டியவர்களாக. நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற ஒற்றை வரி மட்டுமல்ல, திருவள்ளுவனுடைய அத்துணை பாடல்களிலும் பெண்ணை குறித்து பல பிற்போக்கான பாடல்கள் இருக்கின்றன. அது இடைச்சர்கள் என்று சொல்கிறார்கள். பரிமேலழகர் வந்த பிறகுதான் ஏராளமான விளக்கங்கள் திருவள்ளுவர் என்ன நினைத்து எழுதினாரோ அதற்கு முரணாக எழுதப்பட்ட ஒரே உரை பரிமேலழகர் உரை என்று சொல்கிறார்கள். தமிழ் பேராசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதற்காக நாம வள்ளுவரையோ அல்லது கம்பரையோ அல்லது அதற்கு முன்பு இருந்த புலவர்கள் எல்லோரையும் நாம் முற்போக்காளர்கள் என்று சொல்லவில்லை, அல்லது மார்க்சியத்தினுடைய இயற்கையவியல் வழியாகத்தான் அவர்கள் சிந்தித்தார்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் இருந்த சமூகம் நிலவுடைமை சமூகம் தான், அந்த நிலவுடைமை சமூகத்தினுடைய விழுமியங்கள் தான். ஆனால் அந்த விழுமியங்களிலும் எப்போதுமே லெனின் சொல்வார், பழையன கழிதல் என்பது முழுக்க பழையன அழித்தல் இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிடணுங்கிறது இல்லை. நாம் எதையெல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த மரபுகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அப்படியான மரபுகளை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். நம்முடைய சங்கப் பாடல்கள் அத்தனை பாடல்களிலும் அது இருக்கிறது. ஏன் கீழடியை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள்? ஏனென்றால் கீழடி காலத்தால் தொன்மை என்பது மட்டுமல்ல, கீழடி நாகரீகம்
மக்களினுடைய நாகரிகமாக இருக்கிறது. நீங்கள் உலகத்தினுடைய தொன்மையான நாகரிகங்கள், சுமேரிய நாகரிகம், எகிப்து நாகரிகம், இன்னொரு நாகரிகம் சீன நாகரிகம், நம்முடைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். சுமேரிய நாகரிகம் முழுவதும் கோவில்கள் மட்டும்தான். எகிப்து நாகரிகம் முழுவதும் பிரமிடுகள் மட்டும்தான். அதற்கடுத்து சீன நாகரிகம் முழுவதும் அரசர்கள், பிரபுக்களுக்கு மட்டும்தான். ஆனால் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் மக்கள் நாகரிகமாக இருந்திருக்கிறது. அதனால தான் மொழிபெயர்த்தேய பட்டினப்பாளையில் ஒரு பாடல் வருகிறது. எனக்கு பாட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பல நாட்டை சேர்ந்தவர்களும் வந்து தங்கக்கூடிய ஒரு நகரமாக ஹரப்பா இருந்திருக்கிறது. நாம் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, பெங்களூர், சென்னை, கல்கத்தா, பாம்பே என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக ஹரப்பா இருந்திருக்கிறது. அப்படி ஒரு நகரமாக, துறைமுகமாக இங்கே காயல் இருந்திருக்கிறது, இங்கே கொற்கை இருந்திருக்கிறது, ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கிறது. இப்போ இதெல்லாம் தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த வேத நாகரிகம்தான் இந்தியாவினுடைய நாகரிகம் என்றும் அதை நிரூபிப்பதற்காக பல பொய்களையும் புரட்டுகளையும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி நாகரிகம், சரஸ்வதி நதி ஓடுகிறது, காக்கிவாடியில் நாங்கள் உன்னை கண்டுபிடிச்சிட்டோம், அது 4500 ஆண்டுகளுக்கு முன்பு என்று எல்லாம் புனை சுருட்டுகளை விடுகிறார்களே. இதெல்லாம் எதற்காக? அவர்களுடைய அந்த ஆன்மீக அதிகாரம் பறிக்கப்பட்டுவிடும் என்பதற்காக. ஏனென்றால் ஆன்மீக அதிகாரத்தை வைத்துத்தான் அவர்கள் பொருள் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். நீங்கள் எல்லா இடங்களிலும் ஏன் வேதங்களை சொல்ல வேண்டும்? வேதங்களுக்கு மாற்றில்லை, வேதங்களை மறுக்கக்கூடாது, வேதங்கள் யாராலும் கேள்வி கேட்க முடியாதது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நீலகேசி என்று ஒரு நம்முடைய காவியம் இருக்கிறது. அந்த காவியத்தில் நீலகேசி என்கிற அதுதான் தமிழினுடைய முதல் தர்க்க நூல். முதல் தர்க்க நூல் அதுதான். சமணத்தை சார்ந்த நீலகேசி என்கிற பெண், அதுவும் ஒரு பழங்குடி பெண், முனிசந்தரர் என்கிற சமண முனிவரிடம் கற்று தேர்ந்து அவள் ஒவ்வொரு ஊராக சென்று எங்கெல்லாம் மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ, அது பௌத்தமாக இருக்கலாம், வேதமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், எங்கெல்லாம் வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை வாதில் வென்று விவாதம் செய்து அவர்களை வெற்றி பெற்று அவர்களை தன்னுடைய சமண சமயத்துக்கு மாற்றுகிறார். அவள் பூதியன் என்கிற ஒரு வேதியர் நடத்தக்கூடிய வேத பாடசாலைக்கு செல்கிறார். யாரு? நீலகேசி ஒரு பழங்குடியின பெண், முனிசங்கரால் சமண பாடங்களை, சமண கல்வியை கற்றவள். அவள் செல்கிறாள், பூதியன் என்கிற வேதியனிடம் போய் சொல்கிறாள். அங்கே வேத பாடசாலையில் வேதங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இங்கே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் வேதங்களை சொல்கிறோம். ஏன் வேதங்களை சொல்கிறீர்கள்? வேதங்கள் ஆபௌருஷ்யமானவை என்று சொல்கிறார். இந்த ஆபௌருஷ்யம் அப்படின்னா என்ன? நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டு தான் நம்ம கொஞ்சம் பதறி போய் எல்லா பிள்ளைகளுக்கும் சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிடறோம். அது தெரியாதனமெல்லாம் பேர் வைக்கிறோம். நமக்கே அதனுடைய ஒரிஜினலான அர்த்தத்தை தெரிஞ்சால் நம்ம பேர் வைக்க மாட்டோம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் குழந்தைக்கு மகிஷா பாரதி என்று வைத்தார். மகிஷான்னா என்னன்னு தெரியுமா? எரும மாடுன்னு அர்த்தம். யாராவது நம்ம குழந்தைய எருமைன்னு சொன்னால் நம்ம சும்மா இருப்போமா? ஆனால் ஒருத்தர் பேரை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு, மகிஷா பாரதி அப்படின்னு. இது மாதிரி பல பெயர்களை சொல்லலாம். நாம் அர்த்தம் தெரியாமல் அப்படித்தான் ஆபௌருஷ்யம்னா என்ன அர்த்தம்னா, அது தானாக உருவானது, காற்றிலேயே வந்தது. உடனே அந்த நீலகேசி ஒரு பாடல் எழுதுகிறார், ரொம்ப அருமையான பாடல். அந்த பாடலில் அவன் என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் இருக்கு புத்தகத்தில் இருக்கிறது. அந்த பாடலில் அவன் என்ன சொல்கிறான்னா, யாருக்கும் தெரியாமல் உங்கள் வீட்டினுடைய முற்றத்தில் யாரோ ஒருவர்
மலம் இருந்து விட்டு போய்விட்டால் காலையில் நீங்கள் பார்க்கும்போது இது எங்கிருந்தோ வந்த மலம் என்று சொல்வீர்களான்னு கேட்கிறேன். எப்படி அடிக்கிறா பாருங்க. அவன் அரண்டு போயிடுறான். அந்த பூதியன் என்கிற வேதியன் அத்துடன் வேதத்தை விட்டுறான். இப்படி நாம் கற்றுக்கொண்டால், கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் நம்மிடம் கருத்தாயுதங்கள் ஏராளமாக இருக்கின்றன. நீங்கள் ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கிற சிந்து சமவெளி பண்பாட்டினுடைய திராவிட அடித்தளம் என்கிற அந்த புத்தகம், அந்த புத்தகத்தின் வழியாக அவர் நிரூபிக்கிற கோட்பாடுகள், சிந்து முதல் கங்கை வரை, சிந்து முதல் வைகை வரை என்று அவர் எழுதியிருக்கக்கூடிய தமிழ்லேயும் அந்த புத்தகம் வந்திருக்கு. ஒரு 3000 ரூபா விலை. அவ்வளவு அருமையான புத்தகம். ஒரு கிளைக்கு ஒரு புத்தகம் கட்டாயம் வாங்கி வைக்கணும், எல்லாருமே படிக்கணும். அந்த புத்தகத்தில் அவர் நிரூபிக்கிறார், சிந்துவெளி மக்கள் தான் தெற்கே வந்திருக்கிறார்கள் என்று அவர் நிரூபிக்கிறார். ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறார். அதற்கு சங்க இலக்கியத்தை துணை கொள்கிறார், அகழாய்வை துணை கொள்கிறார், டோபோகிராஃபி என்று சொல்லக்கூடிய இடப்பெயர்களை துணை கொள்கிறார். இவ்வளவையும் வைத்து அவர் ஆய்வு செய்து நிரூபிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஆய்வுக்கு துணையாக ஆதி இந்தியர்கள் என்று ஒரு புத்தகம் வருகிறது. டோனி ஜோசப் எழுதிய புத்தகம், த ஏர்லி இண்டியன்ஸ் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் டோனி ஜோசப் என்ன செய்கிறார் என்றால் அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்கிறார். என்ன அறிவியல் பூர்வமான ஆய்வு? நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய, மனிதர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ மரபணு, அந்த ஒவ்வொரு மரபணுவினுடைய துகளிலும் மைட்டோகாண்ட்ரியல் என்று ஒரு மைய பொருள் இருக்கும். அதை சுற்றி மற்றதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியல் என்கிற அந்த மையம் உங்களுடைய பரம்பரை தொடர்ச்சியை தக்க வைத்திருக்கும், அதில் பதிவு செய்திருக்கும், அதில் கல்வெட்டாக பதிந்திருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியலை ஆய்வு செய்தால் 70,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் முதலாக ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மனிதன் இந்தியாவிற்குள் வந்திருக்கிறான் என்று ஆதாரபூர்வமாக அவர் நிரூபிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று உலகம் பூராவும் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும், அத்தனை நாடுகளில் இருக்கக்கூடிய, அத்தனை மொழி பேசக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒரே மரபணு தொகுதி என்று சொல்கிறார். ஹாப்லோ அவர் பிரிக்கிறார். அந்த மரபணு தொகுதிக்குள் ஒரு 4-5 குழுக்களாக பிரிக்கிறார். ஹாப்லோ 1, ஹாப்லோ 2, ஹாப்லோ 3, ஹாப்லோ 4 என்று சொல்கிறார். இந்த ஹாப்லோ 1, ஹாப்லோ 2 என்றால் இது ஒரே இடத்தில் இருக்கிறது இல்லை. இப்போ அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஹாப்லோ 1 அப்படிலாம் கிடையாது. என்னுடைய மரபணு ஹாப்லோ 1 என்றால் நான் ஹாப்லோ 1 இருப்பவர்களெல்லாம் கையை தூக்குங்கள் என்று சொன்னால் அமெரிக்காவில் ஒரு 1000 பேர் கை தூக்கலாம், ஜப்பானில் ஒரு 10,000 பேர் கை தூக்கலாம், சீனாவில் ஒரு 20,000 பேர் கை தூக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஹாப்லோ 1 இருப்பார்கள். எவ்வளவு பெரிய அதிரடியான ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. இப்போ மனிதர்கள் அனைவரும் ஒன்று என்று நாம கருத்தியலாக முழங்கிக்கிட்டு இருக்கிறோம், ஹைப்போதீசிஸாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்னு சொல்றோம். அறிவியலே அப்படிதான் சொல்லுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றுன்னு சொல்லுது. நமக்கு தெரியலை, நாம் படிக்கலை, நாம் இதையெல்லாம் கீழே நம்முடைய கிளைகளில் விவாதிக்கவில்லை, உரையாடவில்லை. இப்போ நமக்கு இப்போ இருக்கிற நிலைமையை என்ன செய்கிறது அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, தோழர் என்ன தோழர் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கே அப்படின்னு. நாம் என்ன செஞ்சோம்? முக்கியமானது தானே. நாம் என்ன செஞ்சோம்? புராணங்களையும் இதிகாசங்களையும் ஒரு மினிஸ்டர் போகிறாரு, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு, முதலாக ஸ்பேஸில் பறந்தவன் யாருன்னு கேட்குறாரு. ரைட் சகோதரர்கள் என்று குழந்தைகள் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தப்பு, அனுமான் தான் பறந்தாருன்னு சொல்கிறாரு. யாரு? ஒரு மினிஸ்டர். இது முதல் இல்லை, இது முதலும் அல்ல, இது இறுதியும் அல்ல. அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண கதையில் இருந்து எது இந்திய தேசிய அறிவியல் மன்றத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண கதையை நம்ம தலைவர் போய் சொல்லியிருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். புராணங்களையும் இதிகாசங்களையும் வரலாறு என்று நம்ப வைத்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் புராணங்களையும் இதிகாசங்களையும் கட்டுடைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கட்டுடைக்கணும்.
எது சரி எது தவறு என்று பேசணும். நான் சிறார் சங்கத்தில் இருக்கிறதுனால நிறையா பதிவுகள் எழுதுவேன். புராண இதிகாச கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லாதீர்கள் என்று சொல்லுவேன். நிறையா பேர் கேட்பாங்க, இந்தியா எப்படி இதிகாசத்தை எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அது இந்தியாவினுடைய அறிவு சொத்து இல்லையா? எது அறிவு சொத்து? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 23 மொழிகளிலும் 2 இதிகாசங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு இதிகாசம் உருவாகி இருக்கும் இல்லையா? அத்தனை இதிகாசங்களையும் இருக்கடிப்பு செய்துவிட்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மட்டுமே இந்தியாவினுடைய இதிகாசம் என்று சொல்வது அல்லது நம்ப வைப்பது என்பது எவ்வளவு பெரிய மோசடி. நாம் என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கிறோமா? சரி, அந்த ராமாயணத்தில் மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த வர்ணாசிரம தர்மத்தினுடைய அத்தனை கோட்பாடுகளையும் அவர்கள் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் இன்ச்சு பை இன்ச்சு, கதாபாத்திரத்துக்கு கதாபாத்திரம் அவர்கள் உருவேற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அதில் குழந்தைகள் கேட்டாலும் சரி அல்லது பெரியவர்களுக்கே சரி, நாம் சொல்லுவோம் இல்லையா, நம்மை அறியாமலேயே நாம் அதற்கு வசப்படுவதுன்னு, அப்படி நாம் மாறிடுவோம். சரிதானே அப்படின்றோம். ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஏற்றுக்கொள்வதைப் போல நாம் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மம் உட்பட அனைத்து மூட தந்திரங்களையும் நாம் நம்முடையது என்று ஏற்றுக்கொண்டு விடுவோம். அதுதான் இந்த சமூகம், பொது சமூகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. அதனால்தான் கிராம்ஸ்கி சொல்கிறார், இத்தாலிய கம்யூனிஸ்ட் அறிஞர், யார் பண்பாட்டு ரீதியாக மக்கள் மனங்களை வெல்கிறார்களோ அவர்களே அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியும் என்று சொல்கிறார். இது ஏதோ அவர் சொல்றது மேஜிக்கெல்லாம் இல்லை, அவர் வரலாற்று பூர்வமாக ஆய்வு செய்து சொல்கிறார். நீங்கள் இத்தாலியில் என்ன நடந்தது, முசோலினி வருவதற்கு முன்னால் என்ன நடந்தது, அதே கிராம்ஸ்கி சொல்கிறார். இத்தாலியில் பாசிசம் உருவாவதற்கு முக்கிய காரணம் அங்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதிக்கத்தை ஜனநாயக சக்திகள் தகர்க்க தவறியது என்று சொல்கிறார். ரொம்ப முக்கியமானது இல்லையா? அங்கே ஆர்சி, அதாவது கத்தோலிக்க மதத்தினுடைய ஆதிக்கம்னா நாம் இந்தியாவில் எந்த மதத்தினுடைய ஆதிக்கம் என்று சொல்லவே வேண்டாம். நாம் அதை தகர்த்திருக்கிறோமா அல்லது தகர்த்தவர்களை நாம் கொண்டாடி இருக்கிறோமா? தகர்த்தவர்களுடைய கொள்கைகளை நாம் மக்களிடம் கொண்டு சென்றிருக்கிறோமா? இப்போ யார் மக்கள் மனங்களை, அதனால தான் சொல்கிறேன், ஹிட்லர் உட்பட தேர்தலில் ஜெயிச்சு தான் பாசிசம் வந்தது. ஏதோ மக்கள் விரும்பாமல்லாம் வரல, தேர்தலில் ஜெயித்து தான் பாசிசம் வந்தது. ஹிட்லர் பதவி ஏற்றது தேர்தலில் ஜெயித்துத்தான், மக்களுடைய ஒப்புதலுடன் தான் அவர்கள் வந்தார்கள். அதே தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. வரலாறு மீண்டும் ஒரு தடவை திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றில் எப்போதுமே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் நாம் இப்போதும் வெளிப்படையவில்லை என்றால், இப்போதும் இந்த புராண இதிகாசங்களை, இந்த கட்டுக்கதைகளை நாம் மீண்டும் மீண்டும் நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லது நம்முடைய இளைய தலைமுறைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால், நாமும் இப்படி ஒரு பாசிச சக்திக்கு கீழ், நாமே இல்லை, நம்முடைய வருங்கால தலைமுறை, அது எத்தனை ஆண்டு காலம்லாம் சொல்லவே முடியாது. முன்னாடி ஒரு சோவியத் ரஷ்யா இருந்தது உலகத்தை காப்பாற்றுவதற்கு. இன்றைக்கு அப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியலை. எத்தனை ஆண்டு காலம் இந்த பாசிஸ்டுகளினுடைய பிடியில் நம்முடைய சமூகம் சிக்கி தவிக்கும் என்பதை நினைத்து பார்த்தாலே ஒவ்வொரு கிளையும், சமாச்சாரத்துக்கு வந்துடும், ஒவ்வொரு கிளையும் குறைந்தது 100 உறுப்பினர்களையாவது போட வேண்டும். பேருக்கு இல்லை, உண்மையாகவே. ரசீதில் மட்டும் பேர் இருக்கிறது இல்லை, உண்மையாகவே போடணும். ஒவ்வொரு கிளையும் அங்கே கிளை கூட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். ஒவ்வொரு கிளையும் எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும். எழுத்தாளர்கள் இல்லாத அமைப்பு என்ன அமைப்பு? யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை எழுத்தாளர்கள் உருவாக்கி இருக்கிறோம் இந்த இருந்து கடந்த 3 ஆண்டுகளில்? அதற்கான பயிலரங்குகள் ஏதாவது நடத்தி இருக்கிறோமா? ஒவ்வொரு கிளையும் நடத்தணும். இது ஏதோ மாவட்டத்துக்கு பொறுப்புன்னெலாம் நினைக்கக்கூடாது.
இது ஏதோ மாநிலத்துக்கு பொறுப்புன்னா நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு கிளையும் நடத்த வேண்டும். நீங்கள் புதிதாக எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும், கருத்து பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கான பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும், கலைஞர்களை உருவாக்க வேண்டும், அவர்களுக்கு மாற்று சிந்தனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மாற்று சிந்தனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தோட முடிச்சாங்க. மகாபாரதத்தை எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், இன்பானா தெரிஞ்சிருக்கோம். யாரும் மகாபாரதம் வில்லிபுத்தர் ஆழ்வாருடைய மகாபாரதத்தையோ அல்லது வடமொழியில் இருக்கக்கூடிய மகாபாரதத்தையோ பக்கம் பக்கமாக படிச்செல்லாம் யாருக்கும் தெரியாது. சினிமா பார்க்குறோம், டிவியில் சீரியல் ஓடுது, எங்கே பார்த்தாலும் மகாபாரத கதைகளை பேச்சாளர்கள் சொல்கிறாங்க, பட்டிமன்றத்தில் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் அந்த கதை தான் நடக்குது. அதனால் மகாபாரதம் நமக்கு கரதலை பாடும், தலைகீழ தெரியும். நீங்கள் மகாபாரதத்தை வாசித்தீர்கள் என்றால் அந்த மகாபாரதத்தில் அழிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லோருமே தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். காண்டவ வனத்தை அழித்து இந்திரபிரஸ்த நகரத்தை பாண்டவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த காண்டவ வனம் யாருக்கு சொந்தமானது? யோசிச்சு பார்க்கணும். காண்டவ வனம் யாருக்கு சொந்தமானது? அந்த காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு தானே. இன்னைக்கு நாம வன உரிமை சட்டம், பழங்குடி மக்களுக்கான உரிமைகள் என்று நாம கோட்பாடு போடுறோம்ல. அப்ப அந்த காண்டவ வனம் யாருக்கு சொந்தம்? அங்கு இருக்கக்கூடிய நாகர்கள் இனத்திற்கு சொந்தம். இவர்கள் நகரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆரியர்கள் அந்த காண்டவ வனத்தை ஒரு ஈ குஞ்சு காக்கா கூட வெளியே போயிடக்கூடாது, அந்த வனத்தை சுற்றி காவலர்களை நிறுத்தி வான் வழியாக ஒரு பறவை கூட பறந்து விடக்கூடாது. நீங்கள் அதை படிச்சீங்கன்னா தெரியும். வான் வழியாக ஒரு பறவை கூட பறந்து விடக்கூடாது, தரை வழியாக ஒரு புழு கூட தப்பித்து விடக்கூடாது என்று சுற்றிலும் தீயிட்டு எரித்துக் கொள்கிறார்கள். அரக்கு மாளிகையில் பஞ்சபாண்டவர்கள் தங்க வச்சு அவரை கொல்லணுங்கிறது இது துரியோதனருடைய திட்டம். நமக்கு தெரியும்ல. அரக்கு மாளிகையில் அவங்க படுக்கலை, படுத்த 5 பேர் யாரு? யாரையோ கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்கல்ல, அந்த படுக்க 5 பேர் யாரு? நாம் என்ன நினைக்கிறோம்னா, எப்படி இந்த சினிமா கதாநாயகர்கள் மாதிரி கதாநாயகர்கள் தப்பிச்சுட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோமோ ஒழிஞ்சு, ஆனால் அந்த கதாநாயகர்களால் யார் பாதிக்கப்பட்டார்கள் என்று நாம் நினைக்கிறதில்லை. அந்த 5 பேரும் பழங்குடி மக்கள். ஒரு தாயும் குழந்தையுமாக 5 பேரை கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அவங்கள தான் அரக்கு மாளிகையில் எரிச்சு கொண்டுறாங்க. தாடகை வதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ராமாயணத்தில் ராமரை மிகப்பெரிய வித்தைக்காரனாக நிரூபித்ததுக்கு தாடகை வதம் இல்லையா? தாடகை எங்க கொள்றாரு? அவரு காட்டுக்குள்ள கொள்றாரு. எதுக்காக கொள்றாரு? விஸ்வாமித்திரர் யாகத்துக்காக காட்டுக்குள்ள போறாரு. இவர் குடியில் அமைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தாடகை அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஆட்சேபனை செய்கிறாங்க, விரட்டுகிறார்கள். அதற்கு துணையாக ராமரை கூட்டிட்டு போறாரு. நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு ஒருத்தன் புகுந்து, நான் உன் வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்பேன், நடு வீட்டுக்குள்ளதான் நான் எல்லாம் செய்வேன், நான் யாகம் நடத்துவேன், நான் இல்லை இந்த வீடு இடம் எனக்கு தான் ஒருத்தன் சொன்னா, நாம போயிட்டு வெளியே போயிடுவோமா? வீட்டை விட்டுட்டு அடிச்சு முறிக்கிற மாட்டோமா? அதைத்தானே தாடகை செய்தா. யார் அந்த தாடகை? பழங்குடியின பெண். அவளை கொன்றது யாரு? ஒரு ஆரிய இளவரசன். நீங்க ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்க. இந்த புராண கட்டுக்கதைகளை நாமே நம்புறோம். அப்ப சாதாரண மக்கள் எப்படி இருப்பாங்க? ஏகலைவன் யாரு? ஒரு வேட்டுவ கொலை இளைஞன், வேட்டை சமூகத்தை சார்ந்தவன். ஒரு வேட்டை சமூகத்தை சார்ந்தவன் பிறந்ததிலிருந்து வேட்டையாடிக்கிட்டு இருப்பான் இல்லையா? பிறந்த குழந்தை அதானே செய்யும். அப்படிப்பட்ட வேட்டை சமூகத்தை சார்ந்த குழந்தைக்கு அரசர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பிராமணர் போய் சொல்லிக் கொடுப்பாராம். அதாவது சொல்லிக் கொடுக்கறதுக்காக இவர் போய் அவர்கிட்ட போய் நிற்பாராம். என்னடா கதை இது? நம்ம யோசிச்சோமா? இவன் எதுக்குங்க அவர்கிட்ட போய் கற்றுக்கிடணும்? அவருக்கு என்ன வில்வித்தை தெரியும்? மிஞ்சி போனா
யுத்தங்களில் மனிதர்களை கொல்வதற்கு மட்டும்தான் அவரால் வில்வித்தை கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் காட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இப்போது வரை எந்த உயிரையும் அனாவசியமாக கொல்வதில்லை. அப்படிப்பட்ட உன்னதமான கொள்கை கொண்ட ஏகலைவன் போய் துரோணாச்சாரியார்கிட்ட கேட்டாராம், எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி. அவர் முடியாதுன்னு சொன்னாராம். அவர் சிலையை வச்சு கற்றுக்கிட்டாராம். அதனால் அவருக்கு அதை பார்த்துட்டு கட்டவரலை கட் பண்ணி வாங்கிட்டார். இதுதான் குருபக்தியாம். இது பள்ளிக்கூடத்தில் போகிற பெரிய கொடுமை பண்ணுறாங்க. எல்லா டீச்சர் காலையும் விளை சொல்கிறாங்க குருபக்தி, ஏகலைவ தினம். அப்போ ஏகலைவ தினம்னு கூட சொல்கிறதில்ல, ஏகல தினம் அப்படி ஆக்கிடுறாங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது இல்லையா? அப்போ நாம் எல்லாவற்றையும் மாற்றி வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், மாற்றி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய எல்லாம் இல்லை, நமக்கு தமிழ் மீதோ அல்லது தமிழ் மொழி மீதோ வீண் பெருமை தேவையில்லை. ஆனால் நம்முடைய மரபில் இருக்கக்கூடிய முற்போக்கான அம்சங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதை நாம் செய்தோம் என்றால், புறநானூற்று பாடலில் அறம் என்பது அன்பு என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதைத்தான் நாம் சொல்கிறோம். இது வள்ளலாரினுடைய வரி. அன்பே அறமென மொழிக என்பது வள்ளலாரினுடைய மொழி. இந்த அன்பை அறமாக நம் தமிழ் சமூகத்திடம், இந்திய சமூகத்திடம், உலக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வழியில் நம்முடைய கலை இலக்கிய பண்பாட்டு அமைப்பு தொடர்ந்து நடைபோட வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. நிறைவுரையாற்றிய தோழர் உதயசங்கர் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது முறையாக நன்றி உரையாற்ற வரவேற்பு குழு செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களை அன்பர்ந்த தோழர்களே, மிகச்சிறப்பாக நடந்து இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நம்முடைய தாமியக்க நெல்லை மாவட்ட மாநாடு 15வது மாவட்ட மாநாட்டில் நம்முடைய திட்டப்படி 2 நாட்கள் நிகழ்வை நடத்த இயலாத சூழலிலும் மாநாட்டினை மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்த குறிப்பாக வரவேற்பு குழு உறுப்பினர்கள், இன்றைக்கு இந்த நிகழ்விற்கு தலைமை குழுவில் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மூத்த தோழர் கிருஷி, தோழர் சோ ஷண்முகம், தோழர் சத்யா தேவர்பிரான், தோழர் சத்யா, மன்னிக்கிறது, கவிஞர் சுதா தோழர், அவங்க இன்னைக்கு வர முடியலை. அஞ்சலி தீர்மானம் வழங்கியிருக்கக்கூடிய தோழர் கவிஞர் போ ராஜகோபால், வரவேற்புரை நல்கிய எங்களுடைய அம்பை கிளை தலைவர் தோழர் மகாதேவன், தோக்கோரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் மாநிலக்குழு உறுப்பினர் தோழர் ரவீந்திரன், நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து வாழ்த்துரை வழங்கிய நாவலாசிரியர் எம் தீன் அவர்கள், கலை இலக்கிய பெருமன்றத்தை சார்ந்த பேராசிரியர் ராமச்சந்திரன், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, மேலும் இன்று இந்த நிகழ்வின் ஒரு பகுதியான ஓவிய கண்காட்சியினை, ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய ஓவியர் சந்துரு, நம்முடைய மறைந்த முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில பொறுப்பாளருமான தோழர் நாரம்புநாதன் அவர்களுடைய நினைவு கட்டுரை தொகுப்பு நூல் நூலை வெளியிட்டு வாழ்த்துரையாற்றிய மூத்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர் திரு வண்ணதாசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும், மேலும் இன்றைய நிகழ்வில் அறிக்கையினை சமர்ப்பித்த நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட செயலாளர் வண்ணமுத்து, மாவட்ட குழு உறுப்பினர்கள் தோழர் அருண் பாரதி, மாவட்ட பொருளாளர் தோழர் முத்துலட்சுமி, மேலும் ஓரங்க நாடகம் நிகழ்த்திய நாடக கலைஞர் தோழர் மதியழகன்,
மன்னிக்கணும், தோழர் சந்திரமோகன், பாடல்கள் பாடிய தோழர்கள் சுலைமான், தோழர் மதியழகன் உள்ளிட்ட அனைவருக்கும், மேலும் இன்றைய நிகழ்வில் பாராட்டு பெற்ற கரகாட்ட கலைஞர் ஜோதி, கணியான் கூத்து கலைஞர் தங்கராசு, குரலிசை கலைஞர் கல்லூர் மாரியப்பன், இன்று வர இயலாத சூழலில் இருந்த தோழர் பொன்மாரியப்பன், தூத்துக்குடி இசை அலங்கார நிபுணர் பொன்மாரியப்பன், மற்றும் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் விமலா உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வரவேற்பு குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய இந்த மாநாட்டின் முக்கியமான பங்களிப்பினை, குறிப்பாக நிதி பங்களிப்பினை எங்களுக்கு நல்கி எங்களுக்கு உற்சாகம் ஊட்டிய, குறிப்பாக அந்த வரவேற்பு குழு அன்றே ஒரு தொகையினை கொடுத்து எங்களுக்கு உத்வேகத்தை அளித்த எங்களுடைய கிளை தோழர் சாமி குருநாதன், தோழர் BS ராஜகோபால், மேலும் எங்களுடைய சிறப்பு நன்கொடையாளர் தோழர் KSR மாரிமுத்து, கல்யாணி திரையரங்கத்தினுடைய உரிமையாளர் ராஜா, மேலும் ரோட்டரி சங்க நிறுவனர், ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு சுடலையாண்டி அவர்கள், முனைவர் சுடலையாண்டி உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும், மேலும் எங்களுக்கு இந்த மாநாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நிகழ்வுகளை ஒருங்கிணைக்க வழிகாட்டி எங்களுக்கு பின்னால் இருந்து ஊக்கமளித்து இவ்வளவு சிறப்பாக இதனை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த மாவட்ட செயலாளர் தோழர் வண்ணமுத்து, மேலும் மற்ற நிகழ்வுகளில் ஒருங்கிணைப்பு பங்களிப்பு நல்கி கொண்டிருக்கக்கூடிய, இன்றும் நல்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கிளையின் மூத்த தோழர் தோழர் முத்தையா அவர்கள், தோழர் ராஜகோபால், தோழர் மகாதேவன், இன்னும் பெயர்கள் விடுபட்டிருந்தால் அதை பொறுத்துக்கொள்ளணும். அனைத்து தோழர்களுக்கும் வரவேற்பு குழுவின் சார்பால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாட்டில் தேர்வு செய்யப்பட்டுள்ள மாவட்ட குழு உறுப்பினர்கள் தோழர் உதயசங்கர் தோழரோடு இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க, குறு ஃபோட்டோ.